சக்கரங்களோட மையத்திலிருந்து நூல் பிடிச்சு அளவெடுத்து தான் இந்த பலகையை வைப்பாங்க. இந்த வேலையை செய்யறது முழுக்க முழுக்க திருவாரூர் மக்களும் சில அதிகாரிகளும் தான். இந்த பலகைகளை வைக்கும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும், சரியான இடத்துல வைக்கணும், இல்லைன்னா தேரோட சக்கரத்துக்கு டேமேஜ் ஆகிடும். 5-6 இரும்பு பலகையில தொடர்ந்து அடுக்கிடுவாங்க. இப்போ இந்த இரும்பு பலகையில தான் தேர் சக்கரம் வழுக்கிட்டு வரப்போகுது. அதுக்காண்டி தான் இந்த இரும்பு பலகையில கிரீஸ் போட்டுட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்களோட சேர்ந்து இந்த புல்ட்ரோசரும் இப்போ இந்த தேரை முன்னோக்கி இழுக்க போகுது. தேர்ல உள்ள 4 வடத்திலிருந்து ஒரு வடத்தை இந்த புல்ட்ரோசர்ல இணைச்சிடுவாங்க. பாக்கி 3 வடத்தையும் மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அரை மணி நேர போராட்டத்துக்கு பிறகு எல்லா அளவுகளையும் சரிபார்த்து எல்லாமே இப்போ ரெடியா இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் சிவனை வேண்டிக்கிட்டு பச்சை கொடியை காட்டணும்னு இழுப்பாங்க. தேர் அப்படியே வழுக்கிக்கிட்டு வளைஞ்சிருங்க. இந்த காட்சியை பார்த்த பிறகுதான் தெரியுது திருவாரூர் தேரை இழுக்கிறதோட வளைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு.